2024 நம்மளை விட்டு இத்தனை பிரபலங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லாரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2024ஆம் ஆண்டு முடிவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த வருடத்தில் மறைந்த தமிழ் சினிமா மற்றும் சீரியல் பிரபலங்கள் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இறப்பு அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவு தான். ஆனால் நம்மளுடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ தங்கள் பார்த்து வியந்தவர்களோ இந்த உலகை விட்டு மறைந்துட்டாங்க அப்படின்ற செய்தி கேள்விப்படும் பொழுது எல்லோருக்குமே வருத்தமாக இருக்கும். இந்த வருடத்தில் பல சந்தோஷமான நினைவுகள் இருந்தாலும் சில துக்கமான விஷயங்களும் நடந்து இருக்குது. அந்த வகையில் பலருக்கும் பரிச்சயமான ஒரு சில கலைஞர்களினுடைய மரணம் பலரையுமே வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த வருடத்தில் உயிரிழந்த தமிழ் சினிமா பிரபலங்கள் பற்றி இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்டராக நடிகர் சேஷு அவர்கள், இரண்டாவதாக செவ்வாழை ராசு, அடுத்து பிஜிலி ரமேஷ் அவர்கள், அடுத்ததாக டெல்லி கணேஷ் அவர்கள், அப்புறமாக நேத்ரன் அவர்கள். இவர் 25 வருடங்களுக்கு மேலாக சினிமா மற்றும் சீரியல் நடிச்சுட்டு வந்தவர். தனக்கு ஏற்பட்ட கேன்சரால் இவர் காலமாகியிருந்தார். அடுத்ததாக நடிகர் விஸ்வேஸ்வர ராவ், அடுத்து டேனியல் பாலாஜி அவர்கள், பிரதீப் கே விஜயன் அவர்கள், அதற்கப்புறமாக அடடே மனோகர். இப்படி பல பிரபலங்கள் நம்மளை விட்டு இந்த வருடத்தில் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு உடல்நல குறைவு காரணமாகவோ இல்லை திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாகவோ அப்படின்னு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இவர்களைப் போல மறுபடியும் நம்மளால் மீண்டும் இந்த மாதிரியாக நம்ம திறமை மிக்கவர்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாருக்குமே பொறுமை, நிதானம் அப்படின்றது கிடையாது. அதையும் தாண்டி நிறைய ஃபோட்டோஷூட்டுன்ற பேரில் எக்கச்சக்கமான ஃபோட்டோக்களை ரொம்பவே தவறான முறையில் கூட எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாய்ப்புக்காக குறிப்பாக சில பெண்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளையே முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை ரொம்பவே காயப்படுத்துது. அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் எப்படி இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு பண்பாடு இல்லை பார்த்தீங்கன்னா அதை சீரழிக்காமல் வளருவாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ரொம்பவே வேதனையை கொடுக்குது. இப்போ இத்தனை பிரபலங்களை நம்ம 2024 இழந்திருக்கிறோமா அப்படின்றத இந்த வருட கடைசியில் நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்பவே வேதனையாக இருக்குது. அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்.